இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சத்தம் அங்க? என்ன சத்தம்? தேங்காய் உடைச்சாத்த. சத்தம் இல்லாம வேலைய பாரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீ கபிலனுக்கு போன போடு. ஓட்டியா? இந்தாங்கண்ணா. ஹலோ வர்மா, என்ன நீங்க அமிச்ச ஆளு தப்பிச்சு ஓடிட்டான்? என்கிட்டயும் அவன் எதுவுமே சொல்லவே இல்லை. அது இருக்கட்டும், அவனை யாரு அடிச்சது? வர்மா, அது என் வீட்டில் இருந்தா ஆளுக்கு இடைஞ்சலா இருக்கும்னு நான் போன் பேசுற மாதிரி வெளியே போயிட்டேன். அதனால நான் யாருன்னு பார்க்கல. அதானே, ஒரு வேலையை உருப்படியா செய்யாத. நான் சொன்ன மாதிரியே உன் வீட்ல தான் போலீஸ் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டேய், என்னடா பேச மாட்டேங்க? டேய், லைன்ல இருக்கியா? இங்க பாரு, எவ்வளவு சீக்கிரம் அது யாருன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்றியோ அது உனக்கு தான் நல்லது. நான் எப்படி எஸ்கேப் ஆயிடுவேன், ஆனா நீ மாட்டினா என்ன ஆகும்னு பார்த்து கேக்குற. நம்ம வீட்ல நமக்கு தெரியாம போலீஸ் எப்படி இருப்பான்? ஒரே குழப்பமா இருக்கே. வெளியில இருந்து வந்த ஆளுங்கன்னா அது அயலியும் சிவாவும் தான். அயலி போலீஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ சிவா தான் போலீஸா? அவன் ஹைட்டுக்கு போலீஸா இருக்க சான்ஸ் இருக்கு. என்ன வந்ததுல இருந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? என்ன பேசவே மாட்டியா? விளையாடிக்கிட்டே இருக்க? என்னடி கேட்டுக்கிட்டே இருக்க, முறைக்கிற? அப்படியே உங்க அம்மா மாதிரி. இந்திராணி மகன் பார்த்தாலே தெரியுது. கிருத்திகாவும் வெளியாளு தானே, ஒருவேளை இவ போலீஸா இருந்தா? இன்னும் துப்பாக்கி எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கா. ஒருவேளை ரித்திகா தான் போலீஸா? இல்ல, ஒண்ணு
சிவாவா இருக்கணும் இல்ல ரித்திகாவா இருக்கணும். கண்டுபிடிக்கிறேன். இந்த வீட்டு மருமக நானா இல்ல அவளான்னு தெரியல. அந்த இந்திராணி அவ என்ன செஞ்சாலும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியல அத்தை. அத்தை, சித்தி எப்போ வந்தீங்க? ஐலி, பாட்டி வரலையா? ரித்திகாவை அடிச்சியா? உன்னை தாண்டி கேக்குறேன், ரித்திகாவை அடிச்சியா? அவளை அடிக்கிறதுக்கு நீ யாருடி? சித்தி, என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க. நான் இவளை அடிக்கலன்னா இந்திராணி மேடம்க்கும் இவளுக்கும் சண்டை வந்திருக்கும். அது இவளுக்கு தான் பிரச்சனை. அதனாலதான் நான் இவளை அடிச்சேன். இந்திராணி அவளும் ஒரே குடும்பம். அவங்க அடிச்சுக்குவாங்க, சேர்ந்துக்குவாங்க. நடுவுல நீ எதுக்கு நாட்டாமத்தானே பண்ணிட்டு இருக்க? உன் வேலை மட்டும் நீ பார்க்க வேண்டியதானே? அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. இந்த வீட்டுல இவளால போறது நம்ம குடும்ப மானம் மட்டும் இல்ல, இவளை பெத்த எங்க அப்பாவோட மானம் தான். அத பாத்துட்டுலாம் என்னால சும்மா இருக்க முடியாது. நீ மானத்தை பத்தி பேசுறியா? அப்பா பேர் என்னன்னு தெரியாத அனாதை பயல திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஓடுகாலி நீ என் பொண்ணை பத்தி பேச வந்துட்ட. ஏய், ஒட்டிக்க இடம் இல்லாம என் மக வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல வந்து ஒண்டிக்கிட்டு இருக்க நீ. மானத்தை பத்தி பேச வந்துட்டான். அட நீ வேற சும்மா இரு ஜமுனா. ரோஷன் கிஷா வந்துற போது இவளுக்கு. அப்புறம் அந்த சிவா பையில கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனையை விலைக்கு வாங்குறேன்னு கிளம்பிட போறாங்க. அதான பார்த்தேன். என்னடா இது, ஐலி காலையில இருந்து நிம்மதியா இருக்காளே, இன்னும் எதுவுமே நடக்கலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கரெக்டா வந்து இங்க நிம்மதியை கெடுக்க வந்துட்டீங்க போல. இங்க பாரு ஐலி, நீ இவனை கட்டினாலும் சரி, இல்ல இன்னும் எவனை வேணாலும் நீ கட்டிக்கிட்டு வந்தாலும் சரி, இந்த வீட்ல நீ இருக்க கூடாது. புரியுதா? ஒழுங்கு மரியாதையை அவனை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. அதான் உனக்கு நல்லது சொல்லிட்டேன். ஆமா, இந்த வீட்ல நீ ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வீட்டுக்கு நீ ஓனர் எல்லாம் ஆயிட முடியாது. புரியுதா உனக்கு? நீங்க யாரு? உங்க தம்பி யாரு? அவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். பையனுக்கும் இல்லீகல் மாஃபியா கும்பலுக்கும் தொடர்பு இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. போதை மருந்து வித்து எத்தனையோ பேரோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிற சாடிஸ்ட் உங்க தம்பி. அவன் தான் வேணும். ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியாம பேசாத.